இப்படி இந்த இடத்துல வாழைக்காய் இந்த வீடெல்லாம் சேர்ந்தா அனைவருக்கும் வணக்கம். நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் மற்றும் வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என் இனிய தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 ஏக்கர் 40 சென்ட் தோட்டங்க. கரும்பு பயிர் பண்ணிக்குதுங்க. தென்னை மரம் வந்து மொத்தமாக ஒரு 250 மரமாட்டம் வருது.
காய்ப்பு மரம் ஒரு 100 மரம், ஒரு 4.5 வருஷ மரம் ஒரு 60-70 மரம், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 200 மரத்துக்கு பக்கமாக வருது. தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 350 அடி குறையில்லாமல் வருங்க. 400 அடிக்கு பக்கமாக வரும். எல்பிபி தண்ணி பாசனம் உண்டு இந்த தோட்டத்துக்கு. அதே போல் கிணறும் இருக்குது, போரும் இருக்குது. 850 அடியில் ஒரு போர், 650 அடியில் ஒரு போர், வத்தாத கிணத்து தண்ணி. அதுபோக வீடு ஒன்று இருக்குதுங்க, ஒரு தார்ஸ் வீடு. கட்டி குறைந்த காலமே ஆன ஒரு தார்ஸ் வீடு. காடு கிளசருவு காடுங்க தோட்டம். இந்த பொலி வரைக்குங்க, இந்த பொலி தான் எல்லை, வடகோட்டு எல்லைங்க. அருமையான ஒரு தோட்டம், வாஸ்துப்படி இருக்குது. கிணறு வந்து காட்டுக்கு நடு மையத்தில் இருக்குது. எந்த ஒரு மூலையிலையும் கிணறு வரல. குபேர மூலையிலையோ, அக்னி மூலையிலையோ, வாயு மூலையிலையோ, எதுலேயுமே எந்த மூலையிலையும் கிணறு வரல, நடு மையத்தில் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அருமையான தோட்டங்க. விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாரு. மொத்தமாக 2 ஏக்கர் 40 சென்ட். விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, பேச்சுவார்த்தை கட்டுப்பாட்டாக தான். தென்னை மரம் எல்லாம் காய்ப்பு மரம் தாங்க. உள்ளே அது போக வந்து கரும்பு பயிர் பண்ணிக்கிறாங்க. தார் ரோடு பேச 400 அடிக்கு குறையலாம் பாருங்கள். மண் செம்மண் பூமிக்கு ஆடுங்க. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், வெள்ளாங்கோயிலுக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க. வெள்ளாங்கோயிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தோட்டம் நிலம் சம்மந்தமாக எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நல்ல ஒரு தோட்டங்க, வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஒரு நல்ல தோட்டம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இது எல்லா வகையிலையுமே நல்லதாகவே அமைஞ்சிருக்குது. விலையை பற்றி கவலைப்பட வேண்டாங்க, குறைச்சி பேசிக்கலாம். இவங்கெல்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணிவிட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகலான்ங்கிற முடிவுனால சேல் பண்ணுறாங்க. புது வரவு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள். கவுந்தப்பாடியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. ஈரோடு மக்களாக இருக்கட்டும், பெருந்துறை மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நியர்பையாக வந்துடும். கோபி மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பக்கமாகவே அமைஞ்சிருக்குது. யாருக்கு தோட்டம் பிடிச்சாலும் உடனடியாக